ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்தித்து பாரு செல்வந்தனாகு புத்தகத்தினுடைய இறுதி அத்தியாயம். ஓகேவா? அச்சம் தரும் 6 பிசாசுகளை தந்திரமாக வெல்வது எப்படி. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அச்சங்கள், அந்த அச்சங்கள்லேருந்து நம்ம மீண்டு வந்தோம் அப்படின்னா எப்படி நம்மளுடைய செல்வ வளமாகட்டும், மனவளம், உடல் வளம்னு எல்லா வளத்தையும் பெறுவதற்கு இந்த மாதிரியான அச்சங்கள் எல்லாம் தடையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அச்சங்களை எல்லாம் வென்று நாம் வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தனாகவோ, இல்லை நம்ம மனதில் என்ன விதையை விதைக்கிறோமோ, என்ன விஷயங்களை நாம் நினைக்கிறோமோ அதற்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக அந்த பலனை அடைந்தே தீருவோம். இந்த மாதிரியான இப்போ நான் கீழே சொல்ல போகிற வறுமை எனும் அச்சம், விமர்சனத்துக்கு ஏற்படக்கூடிய அச்சம், ஆரோக்கியமின்மையால் ஏற்படக்கூடிய அச்சம், யாரையாவது இழந்துடுவோமோ அப்படின்ற அச்சம், முதுமை அச்சம், மரணம் அப்படின்ற அச்சம், இந்த மாதிரியான முக்கியமான 6 அச்சங்கள் இருக்குது. ஓகேவா? அதையெல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்வது, அதை எப்படி வென்று நம்மளுடைய ஒரு விஷயத்தை நாம் சாதனை படைப்பது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த இறுதி அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு பகுதிகளாக, ஒவ்வொரு அத்தியாயமாக நாம் பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு அச்சத்தை பற்றியும், அதை எப்படி வெல்வது, அதை எப்படி செல்வந்தன் ஆகுவதற்கு நாம் இதையெல்லாம் எப்படி பிரயோகப்படுத்துவது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த கடைசி அத்தியாயத்தை படிக்கும்போது உங்கள் பாதையில் இடைமறிக்கும் பிசாசுகள் இன்னும் எத்தனை என்று கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அச்சங்கள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை எப்படி வென்று ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபேஸ் பண்ணி அதன் பிறகு வென்று ஒரு மிகப்பெரிய சாதனையாளனாகலாம் அப்படின்றத இந்த இறுதி அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். இந்த நூலில் சொல்லப்படும் வெற்றி தத்துவத்தை நீங்கள் பயனுள்ள வழியில் பயன்படுத்துவதற்கு முன்னால் உங்கள் மனமானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வைப்பது ஒன்றும் கடினமானதல்ல. உங்களுடைய 3 எதிரிகளை யாரென்று அறிந்து கொண்டு, அலசி ஆராய்ந்து புரிந்து கொண்டு உங்கள் பாதையிலிருந்து தூக்கி எறிய வேண்டும். அந்த 3 எதிரிகள் முடிவெடுக்காமை, ஐயம், அச்சம். இந்த எதிர்மறை உணர்வுகளில் எந்த ஒன்று உங்கள் மனதில் மிச்சம் இருந்தாலும் 6வது அறிவு செயல்பட முடியாது. இந்த மூவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமானவர்கள். ஒருவர் இருக்கும் இடத்தில் மற்ற இருவரும் சேர்வது நிச்சயம். முடிவெடுக்காமை என்ற விதையிலிருந்து விளைவதுதான் அச்சம் என்ற மரம். இதை மறக்க வேண்டாம். முடிவெடுக்காமையிலிருந்து ஐயம் என்பது உண்டாகி இரண்டும் ஒன்று கலர்ந்து அச்சம் என்பதாக வளர்கிறது. இந்த கலவை மிகவும் மெதுவாக நடக்கிறது. எனவேதான் இந்த 3 எதிரிகளும் மிகவும் ஆபத்தானவர்கள். தாங்கள் இருப்பதையே உணர்த்தாமல் அவர்கள் முளைவிட்டு வளர்ந்து மரமாகி விடுவார்கள். நமது தத்துவத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முடிவான செயல் என்ன என்பதை இந்த அத்தியாயத்தின் மீது பகுதியில் கூறப்போகிறோம். அத்துடன் நாட்டின் பெரும் எண்ணிக்கை உள்ள மனிதர்கள் ஏழைகள் ஆகிவிட்ட மனநிலையை ஆராயப் போகிறோம். அதிலிருந்து நிறைந்த செல்வத்தை விரும்பினாலும் சரி, அல்லது அதைவிட உயர்வான மனநிலையை விரும்பினாலும் சரி, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய உண்மை ஒன்றை சொல்லப் போகிறோம். 6 அடிப்படை அச்சங்களின் காரணங்களையும் அவற்றை நீக்குவதற்கான மருந்துகளையும் இங்கு கூறப்போகிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன அந்த அச்சங்கள் என்ன அப்படின்றதற்கான காரணங்களும் அதற்கான மருந்துகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நாம் எங்கேயாவது போய் கற்றுக்கணும் அப்படின்றத விட இதெல்லாமே நம்ம படித்து புரிஞ்சு நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகலாம் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸாக ஆகணும் அப்படின்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு எதிரியை ஜெயிப்பதற்கு முன்னால் அதனுடைய பெயர் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, அது வசிக்கும் இடம் யாது போன்ற விவரங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம். எனவே கவனமாக படியுங்கள். இந்த 6 அச்சங்களில் எவை எவை உங்களை விடாமல் பற்றி கொண்டிருக்கின்றன என்று கண்டுபிடியுங்கள். இந்த நுட்பமான எதிரிகளின் பழக்க வழக்கங்கள் உங்களை ஏமாற்றிவிட அனுமதிக்காதீர்கள். சில நேரங்களில் அவை உங்கள் ஆழ் மனதில் பதிந்திருக்கும். அதை கண்டுபிடிப்பது கடினம், அகற்றுவது இன்னும் கடினம். 6 அடிப்படை அச்சங்கள் என்னென்ன அப்படின்றாங்க. மனித வாழ்வில் ஏதாவது ஒரு சமயத்தில் கீழ்கண்ட 6 அச்சங்கள் தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ துன்பங்களை விளைவிக்கின்றன. வறுமை என்னும் அச்சம், விமர்சனம் என்னும் அச்சம், ஆரோக்கியமின்மை என்னும் அச்சம், நெருங்கிய ஒருவரின் அன்பை இழப்போம் என்ற அச்சம், முதுமை வந்துவிடுமோ என்ற அச்சம், மரணம் வருமோ என்ற அச்சம். இது எல்லாமே ஒரு சிலருக்கு எல்லா பயமும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம என்னன்றதை தெரிந்து அதை களைந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்.
இந்த 6 மிகவும் சாதாரணமான அச்சங்களாகும். இந்த அச்சங்கள் உலகத்தின் சாபக்கேடுகளாகும். இவை சக்கரம் போல் சுழன்று வரும். பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட பொழுது முதல் 6 வருடங்களில் வறுமை என்ற அச்சம் நிலவியது. உலக யுத்தத்தின் பொழுது மரணம் என்ற அச்சம் நிலவியது. அது முடிந்தவுடன் ஆரோக்கியம் இன்மை என்ற அச்சம் நிலவியது. அப்பொழுது உலகெங்கும் கொள்ளை நோய்கள் பரவின. அச்சங்கள் மனநிலைகளே அன்றி வேறல்ல. நல்ல வேளையாக மனநிலைகளை கட்டுப்படுத்தி திசை மாற்ற முடியும். சாதாரண மக்களை விட மருத்துவர்களுக்கு வரும் நோய்கள் குறைவு. ஏனென்றால் அவர்கள் நோயை கண்டு அஞ்சுவதில்லை. அந்த அஞ்சாமையால் தான் மருத்துவர்கள் நாள்தோறும் ஏராளமான நோயாளிகளை அவர்கள் அம்மை முதலிய தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்ட போதும் தம் கைகளால் தீண்டியும் தங்களுக்கு அந்த நோய் வராமல் அவர்களை குணப்படுத்த முடிகிறது. நோய்களை பற்றிய அச்சம் இன்மைதான் அவர்களை நோயினின்றும் எதிர்த்து நிற்க முடிகிறது. அதுவே எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கிறது. முதலில் எண்ணம் என்ற சக்தியாக மனதிற்குள் உருவாகாத ஒன்றை மனிதனால் படைக்க இயலாது. இந்த வாக்கியத்தில் இருந்து இன்னொரு முக்கியமான வாக்கியத்தை நாம் பெறலாம். எண்ணம் என்ற சக்தி மனதில் தோன்றிய உடனேயே அது தன்னை தன்னுடைய பௌதீக பொருளாக மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. அந்த எண்ணம் தானே தோன்றியதாக இருக்கலாம் அல்லது மனதிற்குள் திணிக்கப்பட்டதாக இருக்கலாம். தானாகவே திட்டமிட்டு மனதை செயல்படுத்தினால் வருவது போலவே பிறருடைய மனங்களில் இருந்து வெளியிடப்பட்ட எண்ணங்களின் சக்திகளை ஈத்தரிலிருந்து தற்செயலாக பெறுவதன் மூலம் மனமானது தூண்டப்பட்டு அதனால் நமது தொழில், வியாபாரம், நிதி அல்லது சமூக அந்தஸ்து போன்றவற்றை தீர்மானிக்கப்படலாம். நாட்டில் சில பேர் மட்டும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் அவர்களைப் போலவோ அல்லது அவர்களை விடவும் அதிகமாகவும் திறமையும் பயிற்சியும் அனுபவமும் மூளையின் ஆற்றலும் உடையவர்கள் துரதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பதன் காரணத்தை புரியாமல் இருப்பவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தெரிவிப்பதற்கான அடித்தளத்தை நாம் இங்கு அமைக்கின்றோம். அதை பின்வருமாறு விளக்கலாம். தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அந்த ஆற்றலின் காரணமாக தனக்கு வெளியே பெருத்த ஓசையோடு உலாவிக் கொண்டிருக்கும் எண்ணங்களின் உந்து சக்தியை தனக்குள் இழுத்து கொள்ளவோ அல்லது வேண்டாம் என்று தன் கதவுகளை மூடிக்கொள்ளவோ மனதினால் முடியும். இயற்கையானது மனிதனுக்கு ஒரே ஒரு விஷயத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை வழங்கியிருக்கிறது. அது அவனுடைய எண்ணத்தின் மீது ஆகும். இந்த உண்மையையும் மனிதனின் செயல்கள் அனைத்தும் எண்ணம் என்ற ஒன்றிலிருந்து உருவாகின்றன என்ற உண்மையையும் சேர்த்து கொண்டால் அச்சத்தையும் எவ்வாறு வெற்றி கொள்வது என்ற தத்துவத்தை நாம் உருவாக்கலாம். ஒவ்வொரு எண்ணமும் தனக்கு சமமான பௌதீக பொருளாக மாற்றிக்கொள்ளும் திறமையை தனக்குள் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். எனவே அச்சம் என்ற எண்ணமும் வறுமை என்ற எண்ணமும் தங்களை அச்சமின்மை என்பதாகவும் செல்வம் என்பதாகவும் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். 1929 ஏற்பட்ட பங்கு சந்தை வீழ்ச்சியால் அமெரிக்க மக்கள் வறுமையை பற்றி எண்ணத் தொடங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வறுமை என்ற ஒரே எண்ணத்தில் இருந்ததால் அது ஒன்று கூடி தன்னுடைய பௌதீக பொருளாதார மந்தநிலை என்பதை உண்டாக்கியது. இவ்வாறு நடக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையின் சட்டமாகும். ஸோ இப்போ வறுமை என்ற அச்சம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கூர்ந்து கவனித்து அந்த வறுமையிலேருந்து நம்ம எப்படி மீளணும் அப்படின்றதற்கானதும் இங்கே அந்த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வறுமையும் செல்வமும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. இவற்றின் பாதைகள் ஒன்றுக்கொன்று எதிரானவை. உங்களுக்கு செல்வம் தேவை என்றால் வறுமையை நோக்கி இழுத்து செல்லும் பாதையை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். இங்கு செல்வம் என்று கூறுவது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், மன அமைதியாக இருக்கலாம், ஆன்ம சக்தியாகவும் இருக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வெல்த் தான் இல்லையா? செல்வத்தின் பாதைக்கான தொடக்க புள்ளி செல்வம் வேண்டும் என்று ஆர்வமாகும். நம்ம ஆர்வம் அப்படின்ற அந்த பகுதியிலே இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆர்வம் என்பதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை முதல் அத்தியாயத்தில் கூறினோம். அச்சம் என்ற இந்த அத்தியாயத்தில் உங்கள் மனது ஆர்வத்தை பெறுவதற்கான வழிகளை கூறப்போகிறோம். நமது தத்துவத்தின்படி இதுவரை சொன்னதில் எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே சவால் விடப் போகிறீர்கள். இதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று நீங்களே துல்லியமாக தீர்க்க தரிசனம் கூறப்போகிறீர்கள். இந்த அத்தியாயத்தில் படித்த பிறகு எனக்கு வறுமைதான் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு வறுமைதான் சேரும். அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு வேண்டியது செல்வம் என்றால் எவ்வளவு செல்வம் வேண்டும், அது எந்த வடிவத்தில் வேண்டும் என்று முதலிலேயே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். செல்வத்தை நோக்கி செல்லும் பாதை எது என்று உங்களுக்கு தெரியும். அந்த பாதையில் செல்வதற்கான வழிகாட்டி உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கவில்லை என்றாலோ அல்லது ஆரம்பித்துவிட்டு இறுதி வரை செல்லாமல் இருந்தாலோ யாரையும் குறை
சொல்வதற்கு இல்லை. எனவே முழு பொறுப்பும் உங்களுடையதே. நீங்கள் தோல்விகளுக்கு மற்றவர்கள் மீது பழி சொல்வதன் மூலம் நீங்கள் பணக்காரராக ஆக முடியாது. பணக்காரனாக வேண்டும் என்று வாழ்க்கையிடம் வேண்டிக் கொள்ளாமல் நீங்கள் பணக்காரனாக முடியாது. அது ஒரு மனநிலை. அது முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. மனநிலையை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை வேறு யாரிடமிருந்தும் விலைக்கு வாங்க முடியாது. ஆகவே வறுமையை பற்றிய அச்சமும் ஒரு விதமான மனநிலையே. அந்த மனநிலையானது எந்த துறையிலும் ஒருவனை சாதிக்க விடாத அழிவு சக்தியாகும். இந்த உண்மையை பொருளாதார மந்த நிலையின் போது மிகுந்த துயரத்திற்கு இடையே நாம் உணர்ந்தோம். அது நம் பகுத்தறிவை மங்க செய்துவிடும். கற்பனா சக்தியை அழித்துவிடும். சுயசார்பை கொன்றுவிடும். உற்சாகத்தை குறைத்துவிடும். முயற்சியை வாங்கச் செய்யும். லட்சியத்தை நிச்சயமற்றதாக்கிவிடும். தள்ளி போடுவதை ஊக்குவிக்கும். உற்சாகத்தை துடைத்தெடுத்துவிடும். சுயக்கட்டுப்பாட்டை முடியாததாக்கிவிடும். ஆளுமையின் கவர்ச்சியை அழித்துவிடும். சுயமான சிந்தனையை அகற்றிவிடும். மனதின் திசையை திருப்பும். விடாமுயற்சியை கைவிடச் செய்யும். மன வலிமையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். முன்னேறும் ஆசையை அழித்துவிடும். ஞாபக சக்தியை திரை போட்டு மறைத்துவிடும். நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே நடக்கும் எப்போ நாம் அந்த திசையை நோக்கி செல்லாமல், அந்த அச்சத்தை பற்றி ஒரு கேர் பண்ணாமல், அது என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம பாட்டுக்கு இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. நட்பை குலைத்து விடும். தோல்வியை வரவழைக்கும். ஆபத்துகளை கூட்டம் கூட்டமாக வர செய்யும். தூக்கம், துயரம், சோகம் இதெல்லாம் ஏற்படும். தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்படும். ஸோ நம்மை சுற்றிலும் எல்லா விதமான பணமும் பொருளும் மற்றவைகளும் நிறைந்திருக்கும் நிலையிலும் மனம் விரும்பும் எதையும் நாம் பெற முடியும் என்ற நிலையில் இப்படியெல்லாம் ஏற்படும் என்றால் அதற்கு ஒரே காரணம் நம்மிடம் உறுதியான இலக்கு இல்லாமையே. 6 அடிப்படை அச்சங்களில் வறுமை என்ற அச்சமே மிகவும் அழிக்கும் சக்தி கொண்டதாகும். அதை வெற்றி கொள்வது மிகவும் கடினம் என்பதில் 6இல் அதுவே முதலாவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த அச்சம் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை சொல்வதற்கு மிகுந்த துணிச்சல் தேவைப்படுகிறது. அந்த அச்சம் நம் மனதில் இருக்கிறது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிக துணிச்சல் வேண்டியிருக்கிறது. தன்னை விட அதிகமாக பணம் வைத்திருப்பவரிடமிருந்து தான் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மனித குலத்தின் பரம்பரை குணத்தினால் இது உண்டாகிறது. மனிதனை தவிர மற்ற பிராணிகளுக்கு சிந்திக்கும் ஆற்றல் குறைவு என்பதால் அவை இன்னொன்றிடம் இருப்பதை கவர வேண்டும் என்று நினைக்கும் போது அவற்றை உடலால் தாக்கி கவர்கின்றன. மனிதன் மிருகங்களை விட உயர்ந்த உள்ளுணர்வும் சிந்திக்கும் ஆற்றலும் பகுத்தறிவும் கொண்டிருப்பதால் சக மனிதர்களை உடலால் தாக்குவதை விட பொருளாதாரத்தினால் தாக்கி அவர்களிடம் இருப்பதை கவர்ந்து கொள்ள முயற்சிக்கின்றான். இவ்வாறு மனிதன் பேராசை கொண்டு அலைவதால் தான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனிடம் இருந்து பாதுகாப்பதற்கான ஏராளமான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. மனித வரலாற்றில் இதுவரை இருந்த காலங்களை விட இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமானது மனிதனின் பொருளாதார பேராசையில் மிகவும் உச்சத்தில் இருப்பதாக தோன்றுகிறது. வங்கியில் ஏராளமான பணம் இருந்தாலொழிய எந்த மனிதனும் வெறும் தூசை விடவும் கீழாகவே கருதப்படுகின்றான். பணம் மட்டும் இருந்துவிட்டால் போதும். அது எந்த வழியில் வந்தாக இருந்தாலும் சரி, அவன் அரசன் அல்லது பெரிய மனிதன் ஆகிவிடுகிறான். இப்போ அப்படிதான் இருக்கு இல்லையா சூழ்நிலை? அப்படியே சேஞ்ச் ஆகுது. எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் மதிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறுது. அவன் எல்லா சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவன் ஆகிறான். அரசியலில் ஆட்சி செய்கிறான். வியாபாரத்தில் முன்னிற்கிறான். அவன் நடந்து செல்லும் போது உலகமே அவனுக்கு தலை வணங்குகிறது. வறுமையைப் போல மனிதனுக்கு துயரத்தையும் தலைகுனிவையும் ஏற்படுத்துவது வேறொன்றுமில்லை. வறுமையை அனுபவித்தவர்களுக்கு இந்த வாக்கியத்தின் முழு அர்த்தமும் நன்றாக தெரியும். எனவே மனிதன் வறுமையை கண்டு அஞ்சுவதில் ஆச்சரியமில்லை. சரித்திர காலத்தில் இருந்து தொடர்ந்து வரும் அனுபவங்களினால் பணம், பொருள் இவற்றை பொறுத்தவரையில் சில மனிதர்கள் தன்னால் நம்ப முடியாது என்று மனிதனுக்கு தெரிகிறது. இது கூர்மையான குற்றச்சாட்டு தான் என்றாலும் உண்மையான குற்றச்சாட்டு. திருமணங்களை பொறுத்தவரையில் இருவரில் ஒருவரிடமோ அல்லது 2 பேரிடமோ உள்ள செல்வத்தை பொறுத்தே திருமணங்கள் நிச்சயப்படுகின்றன. எனவே விவாகரத்துக்கான நீதிமன்றங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவதில் வியப்பில்லை. எப்படியாவது பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என்ற அடங்காத ஆசை மனிதனிடம் இருக்கிறது. சட்டப்பூர்வமான வழிகளில் பணத்தை சேர்க்க முயல்கிறான். தேவைப்படும் போதோ அல்லது அதுவாக வாய்ப்பாக போதோ வேறு வழிகளிலும் பணத்தை சேர்த்துக் கொள்கிறான். ஒவ்வொருவனும் தன்னை சீர்தூக்கி பார்ப்பதால் இம்மாதிரி பலவீனங்கள் இருப்பது தெரியும். ஆனால் ஒப்புக்கொள்ள விரும்ப மாட்டான். வறுமையை விடவும் சாதாரணமான நிலையை விடவும் அந்த வாழ்க்கையை விரும்பும் எவனும் இம்மாதிரி தன்னை சீர்தூக்கி பார்ப்பது அவசியமாகும். இப்படி செய்யும் போது நீங்களே நீதிபதியாகவும் ஜூரியாகவும் வாதியாகவும் பிரதிவாதியாகவும் வாதியின் வக்கீலாகவும் பிரதிவாதியின் வக்கீலாகவும் குற்றவாளியாகவும் இருப்பதை காண்பீர்கள். உண்மையை நேரடியாக பாருங்கள்.
உங்கள் மனதில் கேள்வி கேளுங்கள், சரியான விடைகளை கொண்டு வாருங்கள். இவ்வாறான சுய பரிசோதனை முடிவடைந்தவுடன் உங்களை பற்றி உங்களுக்கே மிக நன்றாக தெரியும். உங்களை நீங்களே நேர்மையாக எடை போட வேண்டும் என்று தோன்றினால் உங்களை நன்கு அறிந்த இன்னொருவரை நீதிபதியாக இருக்கச் சொல்லுங்கள். அவர் முன்னிலையில் உங்களை நீங்களே குறுக்கு விசாரணை செய்யுங்கள். உங்கள் நோக்கம் உண்மையை கண்டறிவதே. ஆகவே சிறிது நேரம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று இந்த அனுபவத்தை பெறுங்கள். எதை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டால் பெரும்பாலானவர்கள் நான் எதை கண்டும் அஞ்சுவதில்லை என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அது சரியான விடை அல்ல. நிச்சயம் கொஞ்சம் பேராவது ஏதானும் ஒரு அச்ச உணர்வினால் உடலாலோ மனதாலோ தாங்கள் கட்டப்பட்டு ஊனப்பட்டு தாக்கப்பட்டு இருப்பதாகவும் உணர்ந்திருப்பார்கள். அந்த அச்ச உணர்வானது அவர்களால் அறிந்து கொள்ள முடியாதபடி மிகவும் நுட்பமாக மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும். எனவே உங்கள் குணநலன்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கீழ்கண்ட அறிகுறிகள் உள்ளதா என்றும் பார்க்க வேண்டும். இதில் உங்களுக்கு இந்த வறுமை, ஆரோக்கியமின்மை, மரணம், முதுமை, அப்புறம் யாரையாவது இழந்து விடுமோ அப்படின்ற மாதிரியான அச்சங்களில் உங்களுக்கு எந்த அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு நமக்கு அன்புக்குரியவர்களை இழந்து விடுவோமோ அப்படின்ற அச்சம் எப்பவுமே பெரும்பாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதை நான் மீட்டு கொண்டு வரக்கு நிறைய பாசிட்டிவாக மைண்டு சேஞ்ச் பண்ணி அந்த வார்த்தைகளை மாற்றி மைண்டுக்கு அந்த ஆழ் மனதுக்கு உள்ளுணர்வில் நான் அதை கொண்டு போயிட்டே தான் இருக்கேன். ஆழ் மனதின் அற்புத சக்தி புத்தகம் நம்ம படித்தோம் இல்லையா, அப்போ இருந்து நான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆழ் மனதின் அற்புத சக்தி புத்தகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பாருங்க, அதையும் கேளுங்க. ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எந்த விதமான அச்சம் இருக்கு இந்த 6 அச்சங்கள்ல அப்படின்னு சொல்லுங்க. அது போக ஜென்ரலாக எனக்கு இருட்டை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயம். லைட் இல்லை, இருட்டாக இருக்குது, வெளிச்சம் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம். உங்களுக்கு இருட்டை பார்த்தா பயமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. அலட்சியம், வறுமை என்ற அச்சத்தின் அறிகுறிகள். அலட்சியம் இது கீழ்கண்ட அறிகுறிகளால் வெளிப்படும். முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமை, தரித்திரத்தை பொறுத்து கொள்வது, வாழ்க்கையில் வருவதையெல்லாம் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்வது, மனதாலும் உடலாலும் சோம்பலாக இருப்பது, சுயமாக முயற்சியோ கற்பனா சக்தியோ உற்சாகமோ சுய கட்டுப்பாடோ இல்லாமல் இருப்பது, முடிவெடுக்காமை, தனக்காக மற்றவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தல் மற்றும் மதில் மேல் பூனையாக இருத்தல். இந்த நிறைய விஷயங்களை இந்த வறுமையோடு ஒப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வறுமை அப்படின்ற அச்சம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களை யாருக்காவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள். நம்ம மூளையில் கண்டிப்பாக இது எல்லாமே தோன்றும். இந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டோம், அது செய்யலாமா இது செய்யலாமான்னு சொல்லுவோம், முடிவெடுக்க மாட்டோம். அப்புறம் எப்போவுமே மேக்ஸிமம் கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதை மீறி நாம் வந்தோம் அப்படின்னா தான் வாழ்க்கையில் செல்வம் சேர்ப்பதாகட்டும் எந்த விஷயத்துலையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஐயம் இது ஒவ்வொரு அறிகுறிகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொன்னது அலட்சியம், எந்தெந்த விஷயத்தில் அலட்சியம் அப்படின்னு. இப்போ ஐயம், பயம். இதன் அறிகுறிகளாவன தன் தோல்விக்கு சாக்குப்போக்கு சொல்லுதல், பிறர் மீது பழி போடுதல் அல்லது வருத்தம் தெரிவித்தல், சில சமயங்களில் வெற்றி பெற்றவர் மீது பொறாமை கொள்ளுதல் அல்லது அவரை மோசமாக விமர்சித்தல் என்ற வழிகளிலும் வெளிப்படும். இது நான் யார் மேலடா பழி சொல்லலாம் அப்படின்னே இருப்போம். அதாவது இப்போ நம்ம வெற்றி பெறல அப்படின்னா என்னுடைய லக்கு அவ்வளோதான், என்னுடைய இதே இப்படிதான், கடவுளே இந்த மாதிரி தான், நான் அதை செய்யலாம்னு நினச்சா அதுக்குள்ளே அவன் செஞ்சுட்டான், நான் இதை செய்யலான்னு போனால் அதுக்குள்ளே இவன் இதை தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல ஓகே எல்லாருடைய லைஃப்லையும் அது இருக்கும், உண்மையாகவே இருக்கும். அது போக எப்பவுமே இதே ரீசனை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியாது. இது எல்லாமே உங்களுக்கு சொல்யூஷன். ஓகேவா? அதனுடைய அறிகுறிகள் மட்டும் இல்லாமல் இல்லை, இது எல்லாமே சொல்யூஷன். அதுலேருந்து நாம் வெளிவருவதற்கான விஷயங்கள். இதெல்லாம் தான் நமக்கு வறுமையிலிருந்து நம்ம மீள முடியாமல் இருக்கா அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்து கவலைப்படுதல். சாதாரணமாக மற்றவர்கள் மீது குறை கூறும் வகையில் இது வெளிப்படும். தன் வருமானத்தை மீறி செலவு செய்தல், தன் தோற்றத்தில் அக்கறை கொள்ளாதிருத்தல், முகம் சுளித்தல், முகத்தில் கடுகடுப்பை காட்டுதல், அளவுக்கு மீறி மது அருந்துதல் அல்லது போதை மருந்துகளை உட்கொள்ளுதல், நரம்பு தளர்ச்சி, அமைதியின்மை, எப்போதும் தன்னை பற்றியே நினைத்திருத்தல், சுய சார்பின்மை போன்ற அறிகுறிகளும் உண்டு. அடுத்து அதிகமான எச்சரிக்கை உணர்வு. எச்சரிக்கை உணர்வு சரி, அதிகமான எச்சரிக்கை உணர்வு. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை எதிர்மறை குணங்களை மட்டுமே நோக்குதல், வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணாமல் தோற்று போய்விட்டால் என்ன ஆகும் என்று மட்டுமே எண்ணுவதும் பேசுவதும், ஆபத்துக்களை தவிர்க்கும் வழியை எண்ணாமல் எந்தெந்த வழியில் அவை வரும் என்று மட்டும் தேடி கண்டுபிடித்தல், சரியான நேரம் வருவதற்காக காத்திருத்தல், நாளாவட்டத்தில் அப்படி காத்திருப்பதே பழக்கமாக மாறிவிடுதல், வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசாமல் தோற்றவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருத்தல், ஆமை வடையிலுள்ள ஓட்டையை பற்றியே நினைத்து அதை சுற்றியுள்ள
சதைப்பகுதியை மறந்து விடுதல், அவநம்பிக்கை, அதனால் அஜீரணம், மலம், சரிவரக் கழியாமை, எப்போதும் மயக்கமாகவே இருப்பது, வாய் துர்நாற்றம், எடுத்தெறிந்து பேசும் மனநிலை ஆகியவை ஏற்படுதல். அடுத்து தள்ளி போடுதல். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லா விஷயத்துக்குமே தகும். நம்ம ஜென்ரலாக ஒரு சின்ன வேலை செய்யணுன்னா கூட அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த விஷயம் தள்ளி போடுதல் அப்படின்றது இந்த செல்வம் சேர்ப்பதற்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். போன வருடம் செய்திருக்க வேண்டியதை கூட நாளைக்கு செய்வோம் என்று ஒத்தி போடுதல், காரியத்தை செய்வதை விடவும் செய்யாமல் இருப்பதற்கு சாக்கு போக்குகளை சொல்லுதல், நேரம் செலவழித்தல், அதிகமான எச்சரிக்கை உணர்வு, ஐயம், கவலைப்படுதல் ஆகியவற்றோடு இதனுடைய அறிகுறிகள் தொடர்பு கொண்டிருக்கும். எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் பொறுப்பை ஏற்காமல் தவிர்த்து விடுதல், சண்டை போட வேண்டிய இடத்தில் சமாதானமாக போய்விடுதல், துன்பங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற நினைக்காமல் அவற்றுக்கு அடங்கி போகுதல், மிகப்பெரிய செல்வம் வேண்டும் என்று வாழ்க்கையிடம் கோராமல் ஒரு சில ரூபாய்கள் கிடைத்தால் போதும் என்று இருப்பது, நிம்மதி, மகிழ்ச்சி இவற்றை விரும்பாமல் இருப்பது, புற முதுகிட்டு ஓடுவதற்கான எல்லா வழிகளையும் அடைப்பதை விட்டு தோல்வி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவது, தன்னம்பிக்கை, உறுதியான நோக்கம், சுய கட்டுப்பாடு, சுய முயற்சி, உற்சாகம், முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம், சிக்கனம், பகுத்தறிவு ஆகியவை பலவீனமாக இருப்பது அல்லது அறவே இல்லாமல் இருப்பது. ஓகேவா? செல்வத்தை கோராமல் வறுமையை எதிர்நோக்குதல், செல்வத்தை கோரி பெற்றவர்களோடு சேராமல் வறியவர்களோடு சேர்ந்திருத்தல். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சு பாருங்கள். அதற்கான வழிமுறைகள் என்ன, அதிலிருந்து நாம் மீண்டு வரணும் அப்படின்னு யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்தால் நாம் செல்வத்தை நோக்கி செல்லலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். யாராக இருந்தாலும் அவங்களுடைய மனதை கேட்டிங்கன்னா அந்த மனதே வந்து உண்மையான ஆன்சரை சொல்லும். ஸோ தயவு செய்து அதை கண்டுபிடித்து வாழுங்க. இப்போ பணம் பேசுகிறது அப்படின்றாங்க. என்ன பேசுது? பணத்தை பற்றி எதற்காக புத்தகம் எழுதினீர்கள்? செல்வம் என்பதை வெறும் டாலர்களால் மட்டும்தான் அளக்க வேண்டுமா என்று சிலர் கேட்கிறார்கள். நியாயமான கேள்வியே. பணத்தை விடவும் உயர்வான செல்வங்களும் உண்டு என்பது சிலரின் நம்பிக்கை. ஆம், அவற்றை டாலர்களால் கணக்கிட முடியாததுதான். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து விடுங்கள், மற்றதையெல்லாம் நானே பார்த்து கொள்கிறேன் என்றுதானே. எவ்வாறு செல்வத்தை சேர்ப்பது என்பது குறித்து இந்த நூலை நான் எழுதுவதற்கு முக்கிய காரணம், பொருளாதார மந்த நிலையால் லட்சக்கணக்கான மக்கள் வறுமையை பற்றி அச்சத்தில் ஆழ்ந்து போனதுதான். இது மக்களை என்னென்ன செய்யும் என்பதை வெஸ்ட்ப்ரூக் பவுக்லர் நியூயார்க் வேர்ல்ட் டெலகிராம் பத்திரிகையில் இவ்வாறு கூறுகிறார். பணம் என்பது வெறும் கிளிஞ்சல்கள், உலோக வட்டுகள் அல்லது காகித துண்டுகளே. அதனால் விலைக்கு வாங்க முடியாத பொக்கிஷங்கள் இதயத்திலும் ஆன்மாவிலும் உள்ளன. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் வறியவர்கள் இந்த உண்மையை ஏற்க முடியாமல் தவிக்கிறார்கள். வேலை ஏதுமின்றி, உண்ண உணவின்றி நடுத்தெருவுக்கு தள்ளப்பட்ட மனிதனை பார்த்தால் அவனது தோள்கள் சாய்ந்திருக்கும், தொப்பி கசங்கியிருக்கும், நடை தளர்ந்திருக்கும், கண்கள் ஒளி இழந்திருக்கும். வேலைக்கு போய்கொண்டிருக்கும் இன்னொரு ஊழியரை பார்க்கும்போது அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாகிறது. அந்த ஊழியர் அவனோடு குணநலன்களிலும் புத்திசாலித்தனத்திலும் திறமையிலும் சற்று சமமானவர் அல்ல என்ற போதும், அதே சமயம் அவனுடைய நண்பர்கள் இவனுக்கு வேலை இல்லை என்பதால் இவனை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று கருதி கொள்கிறார்கள். வாழ்க்கை நடத்துவதற்கு இவன் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆனால் கிடைக்கும் கடன் இவனது வழக்கமான வாழ்க்கை முறைக்கு தேவையான அளவுக்கு இல்லை. இதேபோல் தொடர்ந்து கடன் வாங்கவும் முடிவதில்லை. உயிர் வாழ்வதற்காக இன்னொருவரிடம் கடன் கேட்பது தலைகுனிய வைக்கும் அனுபவமாகும். அத்துடன் அவனே சம்பாதித்து வரும் பணத்தை போல இவன் மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் சக்தி இந்த கடனுக்கு இல்லை. நாம் சொல்வது சுயமரியாதை உள்ள சாதாரண மனிதர்களை பற்றியே அன்றி வழக்கமான சோம்பேறிகள், ஊதாரிகளை பற்றி அல்ல. நீங்க சோம்பேறியா, ஊதாரியா, இல்ல சுயமரியாதை உள்ள மனிதர்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தயவு செய்து கமெண்ட்ல கேட்குறவங்க எல்லாருமே தயவு செய்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வறுமை பற்றி அச்சம் அப்படின்றது, இதில் இருக்கக்கூடிய அறிகுறிகளை நாம் கேட்டோம். என்னென்ன விஷயங்கள் உங்களிடம் இருக்குது, அந்த தாழ்வு மனப்பான்மையா, அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, உங்களிடம் அந்த அறிகுறிகள் இருந்தால் அதிலிருந்து மீண்டு அதை ஃபேஸ் பண்ணி எதிர்கொண்டு தயவு செய்து வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கான உடனே அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் மேற்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அத்தியாயத்தில் நாம் அடுத்தடுத்த அச்சங்கள், அந்த 6 அச்சங்கள் பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த வறுமை அப்படின்ற அச்சத்தை பார்த்துட்டோம். அடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதே போல் அதையும் எப்படி தகர்த்து எறிந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி செல்லலாம் அப்படின்றத அடுத்தடுத்த அத்தியாயங்கள்லாம் காணலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.